Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடந்த 3 நாட்களா ஜீவ புஸ்தகத்தை குறித்து நம்முடைய வேத பகுதிகளில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஜீவ புஸ்தகத்தோட கூட இன்னொரு மற்ற புஸ்தகங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனம் காண்பித்தது இல்லையா? அதில் பின்பாதியில் அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போ இந்த புஸ்தகங்கள்ல நம்மளுடைய கிரியைகளை பத்தி குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதை பத்தின விஷயங்களே இன்றைக்கு வேத பகுதிகளில் பார்க்க போறோம். அதற்கான வசனம் பிரசங்கி 12வது அதிகாரம் வசனம் 14, எக்லெசியஸ்டஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 14. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்மளுடைய நன்மை தீமை எல்லாவற்றையும் வெளியரங்கமாக கொண்டு வந்து நம்மளை நியாயம் தீர்க்கவராக இருக்காருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். இது வேதத்தில் இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, அநேக பகுதியில் நம்மளுக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, நம்ம காலத்துக்கு முன்னே எது குறித்தும் யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அதாவது யாரை பற்றியும் நாம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாவற்றையுமே வெளிக்கொண்டு வருவாரு. இதை நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நாம நம்மளுடைய செய்கைகள்ல கவனமா இருப்போம் இல்லையா? அங்க மாத்திரம் இல்ல, மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம பேசுற நிறைய வீணான பேச்சுகளுக்கு கூட அந்த நாளில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால நம்ம பேசுகிற வார்த்தைகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்துல வீணான பேச்சுகளுக்கு நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எச்சரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்தபடியா இந்த நியாய தீர்ப்பு நாளை பத்தி இன்னமும் பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்துல வாலிபர்கள் பார்க்கிற கண்கள்ல காட்சிகளையும் அவன் நெஞ்சின் வலிகள்ல கூட ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு வந்து நிறுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பிரசங்கி 3வது அதிகாரம் 17வது வசனத்துல சகல எண்ணங்களையும் சகல செய்களையும் நியாயத்திற்கிற நாள் வரும் அப்படிங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு வசனத்திலையும் நம்மளுக்கு நியாயத்தீர்ப்பு நாள்ல நம்முடைய நன்மை தீமைக்கு ஏற்ற அந்த பலன்களை தேவன் வெளியரங்கமாக்கி கொண்டு வருவாருங்கிறத தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே நியாயத்தீர்ப்பு நாள்ல நாம ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேணும்னா நாம எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்படி எல்லா நேரங்களும் நம்மளால கவனமா இருக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதே பிரசங்கி 12வது அதிகாரத்துல இந்த 14வது வசனத்துக்கு முன்பாக இருக்கிற வசனம் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா காண்பிக்குது. அதாவது 13வது வசனத்துல காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்போ காரியத்தின் கடைத்தொகைனா என்ன? எல்லாத்திற்குமே முற்றுப்புள்ளியாக நிறைவாக ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னது? நம்ம தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்தோம்னா நம்ம இந்த மாதிரியான காரியங்கள், அதாவது நம்முடைய வீணான பேச்சுகளுக்கும் சரி, தவறாக செல்கிற வழிகளும் சரி, நம்ம அந்த வழிகளில் போக விடாம இந்த ஜீவ வார்த்தை நம்மளை காத்து நடத்தும். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம சாதாரணமாக வந்து அந்த வார்த்தைகளை வாசிக்காம ஒரு தியானிப்போட எடுத்து ஆண்டுடைய வார்த்தைகளை அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நம்ம அதை வாசிச்சு நேர்த்தியா அவிடத்துல சேர்வோமே ஆனால் அவர் நம்மளை சரியான வழிகள் நடத்துவார். நம்முடைய வாய்க்கு காவல் வைப்பார். நம்ம பேசுகிற வார்த்தைகள்ல இருந்து, நம்முடைய கிரியைகள்ல இருந்து, நம்முடைய மனதின் யோசனைகள்ல இருந்து இதை ஒவ்வொன்றுமே இந்த வார்த்தையானது வகையா இருக்கும்னு சொல்லிட்டு எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? அந்தபடியா இந்த நம்மளோட நியாய தீர்ப்பு நாள்ல நம்மளுடைய நன்மை தீமை எல்லாமே வெளியரங்கமாக்கப்பட போகிறது அப்படிங்கறத நம்ம மனதில் வைத்து நம்ம எப்படியா நடந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கறத நம்ம நிதானித்து பார்க்கறதுக்காகவே தேவன் நமக்கு இந்தபடியான வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய நியாய தீர்ப்பு நாள்ல அப்பா நீர் வைத்திருக்கிற அந்த புஸ்தகங்கள்ல எங்களோட ஒவ்வொரு கிரியைகளையும் வைத்து எங்கள் இடத்துல நீங்கள் கணக்கு கேட்பீங்களே தகப்பனே. அப்படியாய் நீர் உம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் கூட அப்பா இந்த பூமியை நியாயம் தீர்க்கும் போது நாங்கள் முன்னாடி தகப்பனே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை நாங்கள் நிதானித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எங்களுக்கு பல முறை வந்து உம்முடைய வேதத்துல குறிப்பிட்டிருக்கீங்க
கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்தவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை நேசித்து அதை பின்பற்றி தகப்பனே உமக்கு பயந்து நடக்கும்போது இந்தப்படியான வீணான பேச்சுகளுக்கும் அப்பா வீணான செய்களுக்கும் துன்மார்க்கமான காரியங்களுக்கும் எங்களை நாங்களே விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியுமே ராஜா. அப்படியாய் நீங்க எங்களை இதுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.